ஹே காய்ஸ், அம்மா நல்லா இருக்காங்க. ஃபைனலாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன். நானும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது. ஆமாம், நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். நிறைய பேர்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கான வீடியோஸ் எல்லாம் எடுக்கலை. பிகாஸ் ரொம்ப ஷார்ட் டைமில் தான் வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தோம். அவசரமாக வீடு பார்த்தோம். வீடு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ அந்த விலாக்ஸுக்கு அதுக்கான டீட்டெயிலான விலாக்லாம் இனி வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக பால் ஊற்றுறாங்க ஒருத்தவங்க. அவங்க பசும்பால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் போட்டதுன்னு சொல்லிட்டு வேர்க்கடலை எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பார்சல் வந்து கருவாடு. நம்ம ஊரில் நம்ம வந்து பீச்சுக்கு ரொம்ப நியர்பை இருக்கும் அப்படின்னால அங்கே கருவாடெல்லாம் அதிகமாக கிடைக்கும். அதனால் இங்கே மீன் அதிகமாக கிடைக்காது ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதனால் கருவாடு கொண்டு வந்துருந்தேன். எப்போல்லாம் மீன் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கோ நம்ம வந்து கருவாடு குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்சலில் இருக்கிற வத்தல் வந்து எங்கள் மாமியார் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து கஞ்சி வத்தல் தான், ராகி மாவோடு சேர்த்து அரைச்சனால அது கொஞ்சம் பிளாக்காக தெரியுது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து சட்டி பானை. ஏன்னா வந்துட்டு நான் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வரும்போது எதெல்லாம் உடஞ்சிருமோ அந்த பாத்திரம்லாம் நான் கொண்டு வரவே இல்லை. நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து பானை, அப்புறம் வந்து கீரை கடையிற சட்டி, இதெல்லாம் நான் கொண்டு வரவே இல்லை. ஏன்னா உடஞ்சிரும் அப்படின்றனால கொண்டு வரல. நிறைய இப்போ தான் வாங்கியிருந்தேன். இது வந்து எங்கள் ஊர் சந்தையில் வந்து வாங்கியிருந்தோம். எத்தனை பேருக்கு கூவத்தூர் சந்தை சாட்டர்டே டைமில் வந்துட்டு போட்டு நீங்கள் போய் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கல்பாக்கம்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒரு வீக்கெண்ட் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அதனால் வந்து குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுக்கலாம், அங்கே போனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால அதுவுமே அரைச்சி கொண்டு வந்திருந்தேன். ஸோ எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ள ஒரு வழியாயிட்டேன். இனி கோயம்புத்தூர்லேருந்து எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.